மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள சித்திரைச்சாவடி கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் கேட்கும் விவசாயியிடம் கூடுதலாக பணம் கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சித்திரைச்சாவடி பகுதிகளில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகத்திற்கு செந்தில் முருகன் என்பவர் நகையை அடகு வைப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது ஊழியர் நகை வைப்பதற்கு 200 ரூபாயும் நகையை மீட்பதற்கு 200 ரூபாயும் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஈரோடு அருகே குளத்தில் மூழ்கி கட்டிட தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு பெரியசேமூர் கல்லாங்கரட்டு பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். கட்டிட வேலை செய்து வரும் இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் நண்பர்களுடன் கருவில்பாறை வலசு குளத்தில் குளிக்க சென்ற மணிகண்டன் எதிர்பாராத விதமாக குளத்தில் ஆழத்தில் சிக்கி திடீரென மாயமானார். தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற ஈரோடு தீயணைப்புத் துறையினர் சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீனவர்களின் உதவியுடன் குளத்து நீரில் மாயமான மணிகண்டனின் உடலை சடலமாக மீட்டனர். சம்பவம் குறித்து ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மணிகண்டனின் உடலை கண்டு அவரது குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. இந்தியாவிலேயே திருவள்ளூர் மாவட்டம் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை பிடித்து மாவட்டத்திற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் அமைச்சர் ஆவடி நாசர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் 2024 கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 10ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிலையில் போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புத்தூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன், சந்திரன், துரை சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமு நாசர், இந்தியாவிலேயே திருவள்ளூர் மாவட்டம் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தில் வர வேண்டும் என்றும் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று மாணவர்களிடம் கேட்டுக் கொண்டார். இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக ஒலிம்பிக் போட்டியில சாவு ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளி என்கின்ற மாரியப்பன் தங்கைவர் என்பவர் சேலத்தை சேர்ந்தவர். அவர் முதலிடம் பெற்றார். சாதாரண விஷயங்கள் மாற்றுத்திறனாளி அவர் முதலிடம் பெற்று நமக்கு பெருமை, நம் நாட்டுக்கு பெருமையை சேர்த்த பெருமை நம் தமிழகத்தை இந்தியாவில் கூட தமிழகத்தை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பன் என்று சொல்கின்ற தங்கவேல் அவர்கள். தங்கவேல் அவர்கள் நம்மளுக்கு முதல் பரிசு பெற்று தமிழகத்தை பெருமை சேர்த்து வந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் நான் தெரிந்து நம் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இருக்கின்ற மாணவ செல்வங்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இருக்கின்ற மாநிலங்கள்ல நம்ம குறிப்பாக தமிழகத்திலேயே நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் விளையாட்டு வீரர்கள் இந்தியாவிலே முதலிடம் பெற்றிருக்கின்றார்கள். உலகத்திலே முதலிடம் பெற்றிருந்தால் நீங்கள் பெயரை பெற்று தர வேண்டும் என்ற நேரத்தில் உங்களை எல்லாம் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி திருத்தணி அருகே அரசு பள்ளியிலிருந்து பழமையான கட்டிடத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 வருடம் பயன்பாட்டில் இல்லாத 94 வருட பழமையான கட்டிடத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டு கட்டிடத்தை புதுப்பிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து அங்கிருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரது முழு உருவ சிலைக்கு காலாண்டு விடுமுறையில் பேப்பர் திருத்தும் பணியில் இருந்த ஆசிரியர்கள் ஆகியோருடன் அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காடையம்பட்டி அருகே டாஸ்மாக் கடை முன்பு பணம் திருடு போன சம்பவத்தில் தீவட்டிப்பட்டி போலீசார் 2 மணி நேரத்தில் விசாரணை நடத்தி திருடர்களை பிடித்து கைது செய்தது மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாபிசெட்டிப்பட்டியை சேர்ந்த நீதிபதி என்பவர் கட்டுமான வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது ஸ்கூட்டரில் 50,000 ரூபாய் பணத்தை வைத்துக் கொண்டு மாடு வாங்குவதற்காக சென்றுள்ளார். இதனிடையே பண்ணப்பட்டை அரசு டாஸ்மாக் கடைக்கு சென்ற நீதிபதி தனது ஸ்கூட்டியின் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த பணத்தில் 1000 ரூபாயை எடுத்துக்கொண்டு டாஸ்மாக் கடைக்கு மது போட்டல் வாங்க சென்ற போது இதை அறிந்த 3 நபர்கள் பணம் 50,000 திருடி சென்றனர். பணம் திருடு போனதை அறிந்த நீதிபதி தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் டாஸ்மாக் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த 2 மணி நேரத்தில் பணம் திருட்டில் ஈடுபட்ட மகேந்திரன், கார்த்திக், கோபால் ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 50,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
பத்திராயிருப்பு அருகே இளைஞரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கூமாப்பட்டி சர்ச்சு தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் முத்துக்குமாரை கூமாப்பட்டி ஊரணி தெருப்பகுதியில் உள்ள தனியார் தோப்பில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் முத்துக்குமார் கொலைக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி அருகே சூட்கேஸில் அழுகிய நிலையில் கிடந்த பெண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஆவரங்கபாளையம் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக கிராம நிர்வாக அலுவலர் ஜெயக்குமார் சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் மற்றும் சங்ககிரி காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக கிடந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் நிர்வாண நிலையில் இளம்பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணிற்கு 20 முதல் 30 வயது இருக்கும் என தெரியவந்துள்ளது. மேலும் சூட்கேஸை அப்பகுதியில் வீசி சென்றது யார், கொலை செய்தவர் யார் என்று குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இளம்பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் பாகூர் பகுதியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக 65 வயது முதியவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ராதாகிருஷ்ணன் அப்பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் பாகூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாகூர் போலீசார் முதியவர் ராதாகிருஷ்ணன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். அரூரில் ஒர்க் ஷாப் பெட்ரோல் பங்கில் நிறுத்தியிருந்த 7 வாகனங்களிலிருந்து டீசல் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் ஆர்டிஓ அலுவலகம் முன்பு அரூர் காவல் ஆய்வாளர் செந்தில் ராஜ்மோகன் தலைமையில் சோதனை தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அரூரில் ஒர்க் ஷாப் மற்றும் பெட்ரோல் பங்கில் நிறுத்தியிருந்த சரக்கு வாகனம், தனியார் பள்ளி பேருந்து உள்ளிட்ட 7 வாகனங்களிலிருந்து 705 லிட்டர் டீசல் திருடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யநாதன், பூபாலன், ஜீவா, குபேந்திரன் என 4 நபர்களும் திருடப்பட்ட டீசலை வெளியில் விற்றுவிட்டு மீண்டும் அரூர் நோக்கி காரில் வந்து கொண்டிருந்த போது போலீசாரிடம் சிக்கினர். மேலும் காரில் இருந்த 40 லிட்டர் டீசல் கைப்பற்றப்பட்டது. மேலும் திருட்டுக்காக பயன்படுத்திய கார் மற்றும் திருட்டில் ஈடுபட்ட 4 நபர்கள் மீது அரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். கல்பாக்கம் அருகே வீட்டின் வெளியே செல்போனில் பேசிக் கொண்டிருந்த பெண்மணியின் கழுத்தில் இருந்த 13 சவரன் தங்க நகையை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பறித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம் மகாத்மா காந்தி நகர் பகுதியில் வசிப்பவர் ஜெய்சன். இவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தற்போது வீட்டிலிருந்து வேலை பார்த்து வரும் நிலையில் இவரது தாயார் தவுமணி திருச்சியிலிருந்து கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம் பகுதியில் இருக்கும் தனது மகனை பார்க்க வந்துள்ளார். பின்பு வீட்டின் வெளியே நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் தவுமணியின் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 13 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இச்சம்பவம் குறித்து கல்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் செய்ததன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தெருக்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.